சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். வருகின்ற பிப்ரவரி 2வது வாரத்தில் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரானது கூடுகின்ற ஒரு சூழலானது இருக்கிறது. ஏற்கனவே தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்போது வேண்டுமானாலும் கூடலாம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அமைச்சர்கள் தலைமையில் தற்பொழுது பட்ஜெட் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையினுடைய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலைமையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டத்தில் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இதில் தமிழகம் முழுவதும் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள், தொழில் முனைவோர்கள் மற்றும் வணிகர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக தமிழக அரசிற்கு தேவையான கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றனர். இவருடைய கருத்துக்களானது சேகரிக்கப்பட்டு தமிழக நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்யப்படும் போது இவருடைய கருத்துக்களும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு பட்ஜெட் தாக்கல் செய்த போதும் இது போன்ற ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தின் அடிப்படையில் அங்கு பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலேயே பட்ஜெட்டும் தயாரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் வேளாண் பட்ஜெட் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.